ஜானி சிந்தியா சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். என்ன காரணம்னு தெரியல. விசியம் சரியா போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். தனா வந்து சொல்கிறாங்க கதிர்கிட்ட, அவ ரொம்பவே வந்து பித்தலாட்டம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன சொல்ற? பொய் சொல்லிட்டு இருக்காளா சாருமதி? எந்த விஷயத்துல? அவளுக்கு எல்லா விஷயமே நல்லாவே தெரியும். தெரியாத போலயே வந்து நடிக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல தனா. அப்படியா? இது கன்ஃபார்ம் தானே? அப்பனா நான் அவளை ஓட ஓட விட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க கதிரி, எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தை வந்து வெளியில் வந்து கொண்டு வந்துரு. அப்படி கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கேன், நம்ம வந்து ஜெயிச்சிருவோம். தனா, நிச்சயம் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சாருமதி நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்திப்பட போகிறாங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கதிர் ஒரு பக்கம் சாமியாரை வந்து கூட்டிகிட்டு வந்து வராங்க. அந்த இடத்துல நம்ம கதிர் யதார்த்தமாக தான் வராங்க. இந்த வீட்டில் கூடிய சீக்கிரம் வந்து ஒரு கல்யாணம் வந்து நடக்க போகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் சாருமதிக்கு தான். இந்த பொண்ணோட ஜாதகத்தை கொடுங்கங்கிற மாதிரி வாலண்ட்ரியாக கதிரோட ஃப்ரெண்டு வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியா? இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போதா? அப்போனா சீனுக்கும் சாருக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது போல. சூப்பர் சூப்பர். என்னடா உன்னோட சாமியார்னு சொன்னேன், சீனுக்கும் சாருக்கும் கல்யாணம் நடக்க போகுதுங்கிற மாதிரி இன்டெரக்டாக வந்து பேசுகிறாங்க. அவன் வேறு யாரும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டு தான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவங்களுக்கு சாதகமாக ஒரு விஷயம் சொன்னால் மட்டும்தான் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்குங்கிற மாதிரி நான் சொல்ல வைக்க போகிறேன். இந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியலையா? ஜாதக கட்டப்படி பார்த்தா இந்த பொண்ணுக்கு எல்லா விஷயமே வந்து தெரியுமே. அப்படி இருந்துச்சுன்னா இந்த பொண்ணு போய் சொல்லுதோ அப்படின்னு சொல்லி டேரெக்டாக வந்து கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லை சாமி, இவர் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியாராக இருக்கார். இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறதுல சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் இருக்குது. இன்னொன்று ஏதோ ஒரு தடை இருக்குது. அந்த தடையை போக்க வைக்கணும்னா பரிகாரம்லாம் பண்ணணும். கோயிலுக்கு எல்லாம் வந்துருங்க. இந்த பொண்ணுக்கு எல்லாமே இனிமேட்டு அதிர்ஷ்டக்கார பொண்ணு. இந்த பரிகாரம் மட்டும் பண்ணிட்டா போதும். எல்லாமே நல்ல விதமாக தான் நடக்க போகுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் மாயா வந்து கேட்குறாங்க. என்ன ஆச்சு? ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? சீனுக்கும் ஏன் சாருக்கும் திடீர்னு நிச்சயதார்த்தங்கிற அளவுக்கு வந்து இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. யார் பண்ணி வச்ச வேலைங்கிற மாதிரி கேட்டோன்னே எல்லாம் கதிரோட அபிப்பிராயம்தான். சாருக்கிட்ட வந்து நம்ம எல்லா உண்மையும் சொல்ல முடியாது. ஆனால் அவளை எல்லா உண்மையும் அவளாலேயே வந்து சொல்ல வைக்க போகிறேன். என்ன சொல்கிற? ஆமாம், வந்தது என்னோடய ஃப்ரெண்டு தான். பரிகாரத்தை பாரு. அவன் இனிமேட்டு சீனு பக்கமே வந்து தலை வச்சு படுக்க மாட்டா. அதுக்கு தான் இப்படியெல்லாம் வந்து அபிப்பிராயப்பட்டு செஞ்சிகிட்ருக்கோம். ஃபுல்லாக காமெடி தான். எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மூமெண்ட் எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னேன். சீக்கிரம் வந்து கோயிலுக்கு போகணும். பரிகாரத்தை நல்லபடியாக வந்து பண்ணி முடிச்சிருமா. பண்ணி முடிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், உனக்கு கல்யாணம் வந்து நல்லபடியாக வந்து நடந்துருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. சரி சரி, சிறப்பாக வந்து பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு வந்துடுறாங்க. சாமியை நல்லா வந்து கும்பிட்டுக்கங்க. யார் இவங்களுக்கு வந்து ஒத்தாசை பண்ண போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே மாயாவும் தனாவும் சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் உதவி பண்ணுறோன்னு. இல்லை இல்லை, இவங்க 2 பேரும் உதவி பண்ணால் சரி வராது. அனி, சாருக்கு எல்லாம் தெரியுதுங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கஷ்டமாயிடும். நம்ம 2 பேருமே வந்து உதவி செய்வோம்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் வந்து அந்த இடத்துல நான் செய்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பரிகாரம் ரொம்ப ஈஸி தான். செருப்பு போட்டு நடக்கணும். அச்சச்சோ, ஏன் செருப்பு போட்டு நடக்கணும்? இது வேறு செருப்புன்னு சொல்லிட்டு ஒரு குச்சி குச்சியாக வந்து நிற்கிது ஆணி, அதில் தான் வந்து நடக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னு வந்து வேணாங்கிறாங்க. என்னம்மா, உனக்கு சீனு பிடிக்குமா பிடிக்காதா? அப்போனா சீனுவை மனசில் நினச்சிக்க. ரோஜா பூவில் நிற்கிற மாதிரியே இருக்கும், நடந்துட்டு வந்துருங்கிற மாதிரி சொன்னோன்னே டக்குன்னு வந்து அதில் ஏறி நின்று அப்படியே வந்து நடக்க முடியாமல் வந்து நடக்கிறாங்க. ஒரு சுற்று முடிஞ்சிருச்சா? அச்சச்சோ, கண்டினியூஸாக வந்து 3 சுற்று சுற்றணும். இல்லாட்டி வந்து இந்த பரிகாரம் பண்ண ஆரம்பிக்கும் போது பாதியிலே விட்டுட்டா இந்த பொண்ணுக்கு வந்து எதுவுமே கிடைக்காம போயிடும், பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே பரவாயில்ல சாரு, உன்னால் முடியும். நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போகிறீங்க, நான் நடக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சுற்றுன்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. டேய், இதெல்லாம் பத்தாதுடா, அவள் எவ்வளோ தெரியுமா எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கா, அவளுக்கு வேறு ஏதாவது வித்தியாசமாக கொடு அப்படின்னு சொன்னோன்னே சரி, கைவசம் ஒரு ஐடியா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா இந்த நடக்கும்போது வந்து வலிச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சாமியாரே, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சேன், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு. அப்போனா உன்னை சாமி வந்து சோதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இந்த பரிகாரம் பத்தாது, அடுத்த பரிகாரம் வந்து செய்யணும், ஏன்னா வலிச்சிச்சின்னு சொன்னல அப்படின்னு சொல்லி அடுத்தது சீத்தட்டியை வந்து ஏந்தணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்னது இதெல்லாம் தூக்கிட்டு போகணுமா? ஆமாம்மா, லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்றுன்னு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அத்தை இப்படியெல்லாம் சொல்கிறாங்க? முடியுமா, உன் வாழ்க்கை வந்து நல்லபடியாக வந்து அமைய போகுதுல்ல, அதுக்காக இது மாதிரி பண்ணுனோன்னே அப்படியே வந்து கையில் வந்து வச்சுக்கிறாங்க. முட்டி போட்டு தான் நடக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னது முட்டி போட்டு நடக்கணுமா? ஆமாம்மா, முட்டி போட்டு நட, உன்னால் முடியுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிங்கிற மாதிரி எல்லோரும் வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து இது பத்தாதே, நம்ம ஃப்ரெண்டு வந்து விட்டுட்டானே நடுவில் ஒரு சில விஷயம்லான்னு சொல்லி அந்த இடத்துல கீழே வந்து உப்பை நிறையா வந்து போட்டு விட்டுட்டாங்க.
கதிர் வந்து எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட உப்பெல்லாம் வாங்கி அப்படியே தரையில் வந்து போட்டுகிட்டே வராங்க. நீங்கள் இந்த பாதியில் தான் நடக்கணுங்கிற மாதிரி சொன்னேன். யார் இது மாதிரி இந்த இடத்துல வந்து உப்பெல்லாம் போட்டதுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த இடத்துல இதை கேட்டோன்னே வேற யார், நான் தான் வந்தது என்னோட ஃப்ரெண்டு தான் சொல்லி நம்ம கதிர் வந்து எல்லா விஷயத்தையும் சாருக்கிட்ட வந்து மாட்டி விட்றாங்க. இந்த பரிகாரம் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல, கூடிய சீக்கிரம் உனக்கே எல்லாம் தெரிய போகுதுங்கிற மாதிரி நீயே வந்து சொல்ல போகிற. இந்த பரிகாரத்தை நாங்கள் இன்றைக்கி முடிக்கவே மாட்டோம், அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் வரப்போகுது. எப்படி இருந்தாலும் எந்தாவது ஒரு செகண்டில் நீ எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லுவேன். அப்படி சொல்கிற வரைக்கும் நான் உங்களை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம கதிர். அச்சச்சோ, இது எனக்கு நானே வச்சுக்கிட்டு ஆப்பா இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரிலன்னு சொல்லி அப்படியே மல்லு கட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பூ மிதிக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே, பூ மிதிக்கிறது தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்படி தான் ரோஜா பூவில் நடக்கணும்னாங்க, கொண்டு வந்தது வேறு ஒரு செருப்பு, இங்கே வந்து இப்போ பூ மிதிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் அடுத்தடுத்த பரிகாரத்தெல்லாம் வந்து சூப்பராக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.